ஒரே பாயிண்ட் கூட ஃபெயிலியர் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து அங்கே தண்ணி வந்துட்டுச்சுன்னா உடனே போய் அவரை வலிச்சா வந்து அங்கே போடுவாங்க. அவங்க மண்ணில் தண்ணி இருந்துச்சு வந்துச்சு. இவர் அவங்க மண்ணில் தண்ணி இருக்கிறத எந்த அளவுக்கு அவர் கண்டுபிடிச்சார், அது கேள்வி. நீரோட்டமே பார்க்காத போட்டால் கூட மண்ணில் தண்ணி இருந்தால் யதார்த்தமாக வந்துடும். யதார்த்தமாக வர்ற தண்ணிக்கு நாம் நீரோட்ட நிபுணர் கிடையாது. யதார்த்தமாக வர்ற தண்ணிக்கு இது சரியான இயந்திரம்னு கிடையாது. இன்றைக்கி இந்த துறையில் 100% அடிக்கிற அளவுக்கு ஒரு இயந்திரம் இன்னும் நம்ம கையில் வரல. அதே போல் ஒரு பாயிண்ட்டு கூட ஃபெயிலியரே ஆகாத எந்த ஒரு நீரோட்டம் பார்க்குறவரும் தமிழ்நாட்டில் பார்க்கல. மொத்தத்தில் தேங்காயில் நீரோட்டம் பார்த்தாலும் சரி, பாரம்பரிய முறையில் மிஷினில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி தீர்வு இல்லாத ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்குது. அப்படி இருக்கிற நிலையில் ஒரு மண்ணை கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அனுபவத்துக்கு எந்த மாதிரியான மண் வளம் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கேப் விழும் அப்படின்னு சாதாரணமாக யோசித்தாலே போதும். அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம்லாம் மண் நல்லா இருக்குது, அப்படி புசுன்னு இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதோ பாறை அடித்து கொட்டின மண் மாதிரி இருந்துச்சு. சரி, சுண்ணாம்பு தன்மை வேறு இருக்குது இதில், ஓகே. கரையான் வேறு இருக்குது, மண் நல்லா இருக்குது, சும்மா இதமாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தெரியுது. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு கேப் வேறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு. பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துங்களில் மண் வளம் நல்லா இருக்குதுன்னா அங்கே வச்சு ஒரு 100 அடி போட்டாலும் அது நிலைமை தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாறை நல்லா இருக்குதா அப்படின்னா ஓட்டு. நிலத்தடி நீரோட்டம் காணும் உலகத் தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவைனர் ஏழுமலை, உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே உள்ள துள்ளுக்குட்டி நாயக்கனூருங்கிற கிராமத்தில் தங்கேஸ்வரன் என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க வந்துருக்கிறோம். இந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்க்குறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மொத்த போருமே அந்த பக்கம் தான் போட்டுக்கிறீங்க. ஆமாம், கரெக்டுங்களா? ஒரு போர் கூட போடல. அங்கே இருக்கிற மண்ணுக்கும் இங்கே இருக்கிற மண்ணுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, புரியுதுங்களா? இது இப்போ ஒரு அடையாளம், அப்புறம் பார்த்து போயிருங்க. இந்த வேலிக்கு அந்த பக்கம் போக முடியுமா? நம்ம வெளிக்கு அந்த பக்கம் சுற்றி போகணும். அங்கே கேட்டு பாருங்க. அது போகிறது இல்லை. இந்த நிலத்து பேரில் வந்தால் யாரா தப்பாக நினைப்பாங்களா? போவான் அந்த அப்படி சுற்றி போவான், கேட்டு இல்லையா? இந்த நிலத்து பேரில் நம்ம வந்தால் தப்பாக நினைப்பாங்களான்றேன். யாரும் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. சரி, என்ன நினைக்க போகிறாங்க? இது அவங்க நெய்வேலியில் இருக்காங்க, வெளியே இருக்காங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், எதுவும் தொந்தரவு இல்லைன்னா. இல்லை இது 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 இந்த மண் மலத்தையும் பார்த்துங்க. நான் மொத்தமே தான் பார்த்துட்டு வரேன். இப்போ இன்னும் போகணுமா நம்ம? அது வரைக்கும் இருக்கா? எத்தனை ஏக்கர் மொத்தம் இது? 6 ஏக்கர் 6 ஏக்கர். இப்போ இது எல்லாமே அங்கே தான் போட்டுக்கிறீங்க. ஏன் அதை பாயிண்ட் வைக்கிறோம் கூட தான் யோசிக்க மாட்டாங்களா? எப்படி யோசிக்காமல் நம்ம நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, அதுதான் நாங்கள் செய்ய முடியும். நாங்கள் எங்கள் வச்ச இடத்துக்கு பார்க்க செய்யலையே. வாய் போட்டு அத்தனை பொறு போட்டு அங்கேயே எடுத்து சொறி வச்சுக்கிறாங்க தேவைக்கு. முதல்ல இவருடைய நிலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மேற்கு திசை. இவருடைய நிலம் பார்த்தீங்கன்னா இந்த பாற்றில் தான் இப்படி இருக்குது. இதெல்லாம் மரம் இருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியாது. அதனால் இந்த நிலத்தோட ஈசான்ய பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். அதுதான் வந்து ஈசான்யம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மலை ஒன்று இருக்குது பாருங்கள், இதோ தெரியுது பாருங்கள் மலை. இந்த மலை அடிவாரத்துலேயே தான் இருக்குது. இதெல்லாம் கூட குன்று தான், அப்படியே இப்படி இருக்குது. இந்த இடத்துல இருந்து இது வடக்கு திசை, இது இந்த மலை இருக்கிறது, இந்த இடத்துல இருந்து தான் இவருடைய நிலம் இதெல்லாம் ஆரம்பிக்குது. மொத்த வேலி போட்டு கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அந்த ஏரியாவில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த கிணத்தாண்ட போயிட்டு காட்டுறேன். இங்கே ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே தான் போட்டிருக்கிறாங்க. எத்தனை போர்வெல்லாம் போட்டிருக்குது மொத்தம் அந்த ஏரியாவில்? அந்த ஏரியாவில் 7. அந்த ஏரியாவில் 7. அதுக்கப்புறம் அப்போ அதுக்கு தெருவில் இங்கிட்டு வந்து 8 போட்டிருக்கு. 8 கிணத்துக்குள்ளே 2 போட்டிருக்கு. மொத்தத்தில் இத்தனை போர் போட்டு தண்ணின்றது எதில் உங்களுக்கு கிடச்சிது? தண்ணின்றது இப்போ அந்த அந்த கிணத்து ஓரத்தில் இடத்துல தான் தண்ணி
கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற விட்டு 1 மணி நேரம் போட்டால் 1 மணி நேரம் ஓடும். பருவத்தில் எந்த அளவுக்கு ஓடி இருக்குது? பருவத்தில் இப்போ தான் நீங்கள் போட்டு 2 மாதம் தானே ஆகுது. அப்போ இவ்வளோ நாளாக எப்படி யூஸ் பார்த்துட்டு இருந்தீங்க? அப்படி தான் 1 மணி நேரம் ஓடும் ஆஃப் பண்ணிட்டு அப்போ 1 மணி நேரம் போட்டு ஓடுனா 1 மணி நேரம் ஓடும். சரி, இதில் என்னென்னா நாம் இதெல்லாம் சுற்றின்னு வந்துட்டுருக்குறோம். இந்த பக்கம் அதாவது இவருடைய நிலத்துக்கு வடமேற்கு பகுதியில் வந்து நல்ல மண் வளம் இருக்குது. ஆனால் இங்கே எதுவுமே போரே வந்து போட காணும். காரணம் என்னென்னா இந்த செடி மரம் கொடியெல்லாம் இருக்கிறதுனாலையும் இல்லை மழை இருக்கிறதுனாலையும் தேங்காய் வச்சு பார்த்த ஆள் பூராமே இந்த ஏரியாவில் தேங்காய் எந்திரிக்கல இங்கிட்டு வேலை செய்யலை இங்கிட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லி அங்கே தான் போகிறாங்க. வந்துச்சு இங்கே பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு ஆள் வேப்பங்குச்சி வச்சு இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தவர் அந்த நீங்கள் சொன்ன வாய்மொழியில் பார்த்து எனக்கு பிடிச்சி வச்சுருக்காப்புல. வேறு ஆள் இங்கிட்டு தேங்காய் எந்திரிக்கலை, வேப்பங்குச்சி எந்திரிக்கலை, மிஷின் சுற்றுற ஆளும் எந்திரிக்கலை. மிஷின் கூட எந்திரிக்கல, மிஷின் கூட எந்திரிக்கலை, அங்கிட்டு சுற்றலை. அந்த சுற்றுனது இந்த ஒரு அந்த மண்ணில் தான் சுற்றுது. இப்போது இங்கே என்னென்னா நீங்கள் இதெல்லாம் காம்பவுண்ட் போட்டுக்கிறீங்க, முன்னாடிங்க மரமட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றலைங்க. அதை பார்த்து போட்டு தான் 2வது மரமட்டை வச்சான். 2 காரணம் இருக்கும். ஒன்று என்னென்னா இந்த மலையை பார்த்து பயந்து போய் அந்த பக்கம் பள்ளத்தாக்குக்கு போயிட்டுருப்பாங்க. அப்படி அதுக்கு பிறகு நீங்கள் போடுற போர்வெல் லேட்டஸ்ட்டாக எதனா போடுற மாதிரி இருந்தால் இந்த மரங்கள்லாம் வளர்ந்துட்டு பிறகு இருக்கிறதுனால இருங்க இங்கே வண்டி வருமோ வராது இங்கே எப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இன்னொரு காரணம் இருக்கும், அங்கேருந்து சரம் ஒதுக்கி போயிருன்னு அங்கேயே சுற்றிட்டு இருப்பாங்க. பழக்காலத்து மேட்டாங்கலேருந்து பழக்காலத்து முடியாது அங்கே வந்து இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ நிலம் இருக்குது இல்லையா, அந்த மூலையிலே போட்டுன்னு அங்கேயே இருந்துருக்குறாங்க. அந்த பக்கம் ஒன்று ஒரு போர்வெல் போடுறோன்னா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டு பண்ணுறோம் அப்படின்னா மிஸ் ஆச்சுன்னா 2வது, இல்லை கடைசியாக ஒரு தடவை பார்க்குறோன்னா 3வது சான்ஸு. இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்லே 8 போர்வெல் 9 போர்வெல் போட்டுக்கிறீங்க. இது மொத்தத்தில் எத்தனை ஏக்கர் இது? 6-20 ஏக்கரு மொத்தம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஏன் இங்கெல்லாம் நான் பூமி பார்த்தேன், இதெல்லாம் பூமியாக தெரியலையா? நீரோட பார்க்குறவங்க சொன்னால் தானே நாங்கள் போக முடியும். நீரோட பார்க்குறவங்க பூர்வமே அங்கேயே சொன்னாக்க நாங்கள் இங்கே வந்து போய் எங்கிட்டு வந்து போடுறது. எனக்கு என்னென்ன காமெடி, ஒரு போர்வெல் போடுறோன்னா நீரோட்டம் பார்க்க தெரியாது. அந்த மூலையில் ஒன்று குத்திட்டு எதிர்க்கு எத்துன்னு வந்து இந்த பக்கம் வடமேற்கு மூலையில் ஒன்று குத்திட்டு, இந்த பக்கம் ஈசானியத்தில் ஒன்று குத்திட்டு, அந்த பக்கம் தென்மேற்கில் ஒன்று குத்திட்டு இருந்தால் கூட 4 மூலையில் நம்ம வந்து ஒரு 700 போடுறோன்னா தண்ணியே கிடைக்கலனா, இல்லை சென்டராக ஒன்று போட்டுட்டு 5 போட்டுட்டு கூட தண்ணியே கிடைக்கலன்னா நம்ம போட வேண்டியதே இல்லை. 9, 10, 15 கூட போடுறாங்க, அது போட வேண்டியதே இல்லை. 4 மூலைக்கு 4 போர் அடிச்சுட்டு அப்பயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம மண்ணில் கேப் இல்லை பெருசாக, ஒரு 700 அடிக்குள்ளே இல்லை 1000 அடிக்குள்ளன்றது தெரியும். அதான் ஒன்று சொல்லுவாங்களே, ஏய் நீ எப்படி இருந்தாலும் ஊருக்குள்ளே தான் இருக்கிற, நீ வெளியே வந்தே ஆகணும், நீ எந்த வழியில் வரேன்னு நான் பார்க்குறேன்டான்னுவாங்க. அதுபோல் நம்ம நிலத்தில் வந்து கேப் ஓடுதுன்னா ஒன்று அடுத்த இடத்துலேருந்து தான் நமக்கு வரணும். அப்படி அடுத்த இடத்துலேருந்து வந்தாலும் நம்ம இடத்துலேருந்து விட்டு அது வெளியே போயே ஆகணும். அப்போது நம்ம ஓரத்துங்களில் ரவுண்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது அந்த பக்கம் ஒன்று போட்டு ஃபெயிலியர் ஆகி தான் இந்த பக்கம் ஒன்று போட்டால் நம்ம உள்ள என்ட்ரி ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து யாரும் காட்டுக்குள்ளே தான் போகுது இன்னும் போடு சொல்கிறாங்களே. மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து யாருக்கும் தெரியாமல் உனக்கு தான் புதையல் மாதிரி உன் காட்டுக்குள்ளே தான் வருதுன்ட்டு அந்த எல்லையிலே போய் போட சொன்னால் எப்படி இருக்கேன்? சரி விடுங்க, போடுங்க. மறுபடியும் போய் அந்த எல்லையில் தான் இந்த தண்ணி இருக்குன்னு சொன்னால் அந்த எல்லையில் தான் போட முடியும். நான் என்ன சொல்கிறேன், நான் கூட ஒரு இடத்துல முயற்சி பண்ணி மிஸ் ஆகிறது உண்டு. ஆனால் ஒரு வரைமுறை இல்லாத சாத்தியம் இல்லாத இப்படி வந்து திரும்பி அங்கேயே போர்வெல் போட்டு நாஸ்தி பண்ணிக்கிறீங்களேன்றது தான் எனக்கு கஷ்டமாகுது. இந்த மண் வளம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த பக்கம் ஒரு போர் போட்டிருந்தா கூட என்னன்னு தெரிஞ்சு போயிருக்கும். அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கரையான்லாம் இருக்குது. அதே சமயம் இங்கேனால கொஞ்சம் கல்லுகல்லான மண், அங்கே பார்த்தீங்கன்னா கல்லுகல்லாகவும் இருக்குது, கூட பொசுன்ற மண்ணும் இருக்குது. இந்த இடத்துங்கள்லையும் கேப் விழ முடியாதுன்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல கேப் விழும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சுக்காங்கல்லுன்னுவாங்களே, இந்த சுண்ணாம்பு கல் அதில் இருக்குது. ஆனால் அந்த ஏரியாவில் எதுனா இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போது மண் வளத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து மேல் மட்டத்தில் கேப் வியும். அதில் இப்போ பருவநிலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம மேற்கொண்டு ஆழங்களை வந்து அங்கே ஓட்டோம்னா கேப் விழும்.
அப்போ இங்கே மேலே வந்து இந்த பருவத்துக்கு தண்ணி இல்லைனாலும் கீழே போனால் நமக்கு அது ஏதாவது கிடைக்கும். மொத்தம் நீங்கள் சொட்டு நீர் தான் போட்டு எடுக்கிறீங்க. 1.5 இன்ச் தண்ணி எடுத்தாலே இப்போதைக்கு பெரிய விஷயம். 1.5 இன்ச் தண்ணி இருந்தாலும் ஓடி பூரா. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி மண்ணில் அந்த ஒரு 1.5 இன்ச் எடுக்கிறதுக்கு அந்த சுண்ணாம்பு கல் வசதியாக இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் குறித்து கொடுக்குறேன். எப்படி பார்த்தாலும் எங்காவது நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 100-150 போட்டிங்கனாலே அதனுடைய விலாவர் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு மேல்பட்டு ஓடுறதா இல்லையான்னு நானே அந்த ஓடும்போது சொல்லுவேன். அதை வச்சு போட்டுங்க. இதுக்கு மேலே இந்த மண்ணிலும் இல்லை. இதுக்கு மேலே இதுக்காக நான் போராடின்னு 4 நாள் 5 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணின்னு போராடிங்கன்னு அவசியம் இல்லை. ஏன்னா மேலவும் கிடைக்கிது கன்ஃபார்ம், கீழும் கிடைக்கிது கன்ஃபார்ம், ஒரு சில இடம் கிடைக்காமே போயிடுதுன்னும் போது நான் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணுறது 4 நாள் 5 நாள் எடுத்துக்கணும். இதை வந்து ஆய்வு பண்ண வேண்டியது பெருசாக ஒன்றும் கிடையாது. பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துங்களில் மண் வளம் நல்லா இருக்குதுன்னா அங்கே வச்சு ஒரு 100 அடி போட்டாலும் அது நிலைமை தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாறை நல்லா இருக்குதா அப்படின்னா ஓட்டு ஒரு எத்தனை அடி ஓட்டலாம் அந்த மண்ணுக்குன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடும். அவர் என்ன சொன்னது ஆச்சரியமான சொல்லியாரு. எப்படின்னா குச்சிக்கு சுற்றுறது ஒரு விஷயம், தேங்காய் சுற்றுறது ஒரு விஷயம், தண்ணி கொடுத்து சுற்றி பார்க்குறது அதையும் பார்த்தாது. அப்போ மணி வச்சு சுற்றி பார்த்தாப்புல மணியை வச்சு சுற்றினா அதுவும் சுற்றுது. மேல்படி என்ன விஷயம்னா அந்த எல்லையில் குறிச்சி இந்த இடத்துல பாயிண்ட் 2 வச்சாசு, பாயிண்ட் வச்சாசா அந்த இடம் ஒரு தாரத்தட்டு மேலே ஒரு தேங்காய் வைக்கிறாப்புல, தாரத்தட்டு மேலே தேங்காய் வைக்கிறாப்புல, தாரத்தை மட்டும் பிடிக்கிறப்ப தேங்காயில் உட்காந்துக்கிட்டாப்புல. அப்புறம் இப்படியே ஒரு சுற்றுது. அப்போ திருப்பி வந்து கரகாரம் சுற்றி அந்த பேரை அங்கே தூக்கி எறியுது. தாரத்தட்டு தான் பிடிக்கிறாப்புல. அப்படின்னா போதா இந்த பழைய குழியில் ஒரு 200 அடி ஓட்டு, அதில் வந்து 100 அடியில் ஓட்டு 100 தண்ணி வந்துடு. அப்படியே உனக்கு இத்தனை போருக்கு நீ பயந்தாக்கு சொந்தமாக நான் ஓட்டி தரேன், தண்ணி வந்தால் நீ காசு கொடு, தண்ணி விளாட்டு நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாப்புல. அப்போ நான் திருப்பி அப்படி இருக்க போதா சரி எத்தனை நாள் மறுபடியும் சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு பார்த்துக்கிட்டு சரி ஒரு தடவை வர வைப்பும்ட்டு பார்த்துருக்கேன். ஆனால் அந்த குழியிலையும் அதே மாதிரி தான் நம்மகிட்ட மணி கொடுத்தோம் சுற்றுது. எனக்கு ஒரு கேள்வி, அதாவது தண்ணி வரல நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. என்னமோ அப்படி சொல்கிறாப்புல. எத்தனை பேர் கொடுத்துக்குறாங்க இது வரைக்கும்? கொடுக்கல. அவர் வந்து அந்த போர் சொன்னேன் பார்த்தியா, அந்த போர் தான் நம்ம ஏரியாவில் அந்த கை வரல. அதனால் அவர் வந்து கூப்பிட்டு அங்கே ஏற்கனவே அங்கேயும் பூரா வைக்கிறதுலாம் வச்சு பார்த்தாப்புல சொல்லுங்களுங்க. பார்த்தாப்புல தண்ணி யாருமே இந்த ஒரு ஆள் கூப்பிட்டமாக்கு ஒரு ஆள் மொத்தம் 7 பேர் 7 இடத்துன்னு சொன்னாங்க. அதை போடுன்னு சொல்லி நின்று தண்ணி விளையாட்டி நான் போட்டுப்பான்னு சொல்லி போட்டாப்புல. தண்ணி விளையாட்டி அதே மாதிரி 450 ஒரு கப்பு, 620 கப்பு, 550 ஒரு கப்பு, 620 ஒரு கப்பு, 900 அடிக்கு மேலே போட்டு இந்த பைப்பெல்லாம் பின்னி ஓடிச்சு. போட்டு முடிச்சாதான் திருப்பி வந்து அதே மாதிரி நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நம்ம ஆள்வாசி உனக்கு உத்தரவு தரேன், வேறு ஆளுனா உனக்கு போட்டு உத்தரவு தரல, நான் வந்து நீ பயந்தாக்கு இதில் நான் போட்டு தரேன், தண்ணி வந்த பிறகு எனக்கு கொடுக்குற கூட நீ ரொம்ப ஒப்புக்கொண்டுக்க, நான் ஒன்று வேறு ஒத்துழைக்கிறேன்ப்பான்னு சொன்னால் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆறுதல் தான். நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்கிறீங்களா? எனக்கு என்னென்னா பொதுவாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது பூமியில் போர் போகிறோன்னா இங்கே எவ்வளோ நிலம் இருக்குது, எந்த மாதிரி மண் இருக்குது, எந்த அளவுக்கு இது சாத்தியன்னு சொல்லி தெரிஞ்சு பயன் பண்ணணும், இது செயல் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இது மேலே தேங்காய் வச்சு சுற்றுது, அது மேலே நான் கூட அந்த மேஜிக்கெல்லாம் பயங்கரமாக காட்டுவேன். அதை நீங்களே எனக்கு காட்டுற மாதிரி கூட உங்களை உருவாக்குவேன். அதெல்லாம் இங்கே காரணம் கிடையாது. பூமிக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து நமக்கு வந்து கண்ணாடி போல் ஒன்றும் தெரிஞ்சிடாது. ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு காட்சி கூட அது உணர்த்தும். ஆனால் அது நிஜமா அல்லது பொய்யாங்கிறது ஒன்று இருக்குது. போட்டிங்களா தேங்காய் வச்சு என்ன எழுந்திருக்குதான்றீங்க, அப்போ தண்ணிக்குள்ளே கையை வச்சு அதை தண்ணி வேலை செய்யுதான்றீங்க, எல்லாமே பார்த்தேன். ஒரு இதில் இருங்க அப்போது இந்த மனசுக்கு 2 விதம் தன்மை உண்டு. இப்போது இந்த இடத்துல தண்ணி இருக்காது, 1000 அடி வரைக்கும் கேப்பும் இருக்காது, தண்ணி இருக்காது. எல்லாத்த ஒன்று கற்பனையில் உருவாக்கி அத்தனை நிஜம் நம்பும். அப்படியே ஒரு இங்கே தண்ணி இருக்கும், உள்ளபடி கூட உணரும். ஆனால் இது கற்பனையா அல்லது நிஜமானு தெரியாதா முடிவெடுக்கிறதுல குழம்பு. காரணம் ஏன்னு கேட்டுங்க, ஒரு இடத்துல போட்டு தண்ணி வந்துருக்குது, அதே ஒரு இடத்துல அந்த மனசு ஏமாந்துருக்குது. அதனால உள்ளபடி காட்டினாலும் அது நம்பத்துக்கு யோசிக்கும். அது
எல்லாத்த ஒன்று கற்பனையில் உருவாக்கி காமிச்சாலும் அதையும் நம்புறதுக்கு யோசிக்கும். மொத்தத்தில் முடிவு பண்ணுறதுக்கு யோசிக்கும். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இருங்க கற்பனையாக அது நிஜமானு முடிவு பண்ணுறதுல தான் இன்றைக்கி நிறைய வந்து கோட்டை விடுறதுக்கு காரணம். நான் என்ன சொல்கிறேன், இது சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம மனம் நம்பிச்சுனாலே பொருள் வந்து அசையும். அது கற்பனை நம்பிக்கைக்கும் பொருள் அசையும், உள்ளபடி உணர்ந்த நிஜ நம்பிக்கைக்கும் பொருள் அசையும். நம்புதுனாலே மனம் அசையும். ஏன்னா நம்ம மன உணர்வு தான் கையில் இருக்குது. அப்போ நம்புது அப்படின்னா இயங்குதுன்னு அர்த்தம். அப்போது பொருள் கையில் இருந்தால் இயங்க தான் செய்யும். அப்போது கற்பனைக்கும் அது இயங்கும், தூக்கி அடிக்கும். நான் சொல்கிற மாதிரி எழுந்துருனாலும் எழுந்துக்கும். ஏன்னா எழுந்துருன்னா நான் நம்புகிறேன், அது எழுந்துக்கும் அப்படின்னு உங்கள் வாய் வழியாக நான் சொல்கிறேன். இங்கே உங்கள் எதிர்க்க வாய் வழியாக சொல்கிறேன், எழுந்துருங்க அப்படின்னா எழுந்துருக்குது பாருங்கன்னு. அப்போ நான் கையில் வச்சுக்கிட்டு நான் நம்புகிறேன், நீ எழுந்துக்குவே அப்படின்னு. அப்போது இதெல்லாம் வந்து காரணம் கிடையாது. இது வந்து நமக்கு டவுட்டாக இருக்கிறத கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் வந்து வழி காமிச்சாங்க. அதுக்கு ஒரு சரியான வடிவும் உருவம் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே பயன்படுத்துகிற முறைகள் தவறு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மண்ணை இதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் பார்க்குறது. ஒரு மண்ணை கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம அனுபவத்துக்கு எந்த மாதிரியான மண் வளம் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கேப் விழும் அப்படின்னு சாதாரணமாக யோசித்தாலே போதும். இதுக்கு வந்து பெரிய நிபுணத்துவம் நமக்கு தேவையில்ல, பெரிய ஜாலஜிஸ்ட் படிப்புங்கெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் பார்க்க வேண்டியது. இவங்க யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு மிஷினை தூக்குறாங்க. அப்படியே தேங்காயில் பார்க்குறவங்களும் அதில் வந்து நமக்கு மிஸ் ஆகுதுன்னா அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டுறாங்க. மிஷினில் எதுனா கிடைக்குமோன்னு ஓடுறாங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இதுக்கு தீர்வு இல்லை. இதுக்கு என்ன வழின்னு கிடையாதமே இவங்க பாட்டுக்கு மிஷின் எடுத்துன்னு போடுவாங்க. ஏன்னா எல்லாருமே மிஷின் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிஷின் வந்து யார் பார்க்கணும்? ஒரு படித்த ஜியாலஜிஸ்ட்டுங்க அதுக்குண்டானவங்க பார்க்கணும். முதல்ல அந்த மிஷின் வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சில அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதெல்லாம் இருந்து அந்த மிஷின் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா தான் அதை வந்து நாம் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிறவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்கணும். இங்கே அதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து படிப்பறிவுங்கிறது ஒன்று இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு அனுபவ அறிவாவது இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட இல்லாமல் நம்ம கையில் விளையாட்டு பிறகு ஏதோ தேங்காய் எழுந்துக்குச்சின்னு சொல்லிட்டு நாம் போய் ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சோம் ஒரு விவசாயிக்கு, ஓஹோ இவர் கையில் தண்ணி அசைஞ்சிக்குது, நல்ல பொருள் வேலை செய்யுது, தண்ணி கிடச்சிச்சிப்பா, உடனே அங்கே இருக்கிற அத்தனை பேர் கூப்பிட்டு அவரை நீரோட்ட நிபுணராக மாற்றிட்டு இருப்பாங்க. அவருக்கு என்னென்னே தெரியாது, அவரை மாற்றிட்டு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல போய் ஃபெயிலியர் ஆகும்போது மறுபடியும் அவரை கூப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. மறுபடியும் ஒரு சில இடத்துங்களில் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மிஷின் எடுக்கலாம், இவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு அவர் மிஷின் எடுப்பார். ஆனால் அந்த மிஷின் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமானதுங்கிறது ஆதாரம் இருக்குதான்னு ஒரு கேள்வியாக இருக்கும். இப்படி அதாவது பாட்டுக்கு ஒரு பயணத்தில் தான் போயிட்டுருக்குறாங்க. மிஷின் வந்து சரியாக வந்து நிரூபணமாக்கியிருக்குதா, அதுக்கு உரிய அளவில் அது சாத்தியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அங்கீகாரம் இருக்கான்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்க போகிறாங்களா? கிடையாது. தேங்காயில் நீரோட்டம் பார்க்குறதுல வந்து அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் அவங்க பார்க்குறாங்க. மொத்தத்தில் தேங்காயில் நீரோட்டம் பார்த்தாலும் சரி, பாரம்பரிய முறையில் மிஷினில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி தீர்வு இல்லாத ஒரு நிலையில் தான் போயிட்டுருக்குது. அப்படி இருக்கிற நிலையில் நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்? அப்போது நம்ம இந்த மாதிரி மண் வளத்தையும் பார்த்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதன் மூலம் வந்து விவசாயத்துக்கு நம்ம பக்கபலமாக இருக்கலாங்கிறத நான் சொல்ல வர்றேன். ஆனால் இன்றைக்கி இந்த துறையில் 100% அடிக்கிற அளவுக்கு ஒரு இயந்திரம் இன்னும் நம்ம கையில் வரல. அதே போல் ஒரு பாயிண்ட்டு கூட ஃபெயிலியரே ஆகாத எந்த ஒரு நீரோட்டம் பார்க்குறவரும் தமிழ்நாட்டில் பார்க்கல. ஆனால் தெரிஞ்ச மேதாவித்தனமாக சில பேர் பேசுவாங்க, அந்த புள்ளக்கட்டை அப்படியே 100 அடி வரைக்கும் இது என்னது ஒரே பாயிண்ட்டு கூட ஃபெயிலியர் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போய் பார்த்தோமா, அவங்க கூட சுற்றி பார்த்தோமா? ஏன்னா இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியாது. ஒருத்தருக்கு வந்து அங்கே தண்ணி வந்துட்டுச்சுன்னா உடனே போய் அவரை வலிச்சா அங்கே போடுவாங்க. அவங்க மண்ணில் தண்ணி இருந்துச்சு வந்துச்சு. அவங்க மண்ணில் தண்ணி இருக்கிறத எந்த அளவுக்கு அவர் கண்டுபிடிச்சார்? அது கேள்வி. நீரோட்டமே பார்க்காத போட்டால் கூட மண்ணில் தண்ணி இருந்தால் யதார்த்தமாக வந்துடும். யதார்த்தமாக வர்ற தண்ணிக்கு நாம் நீரோட்ட நிபுணர் கிடையாது. யதார்த்தமாக வர்ற தண்ணிக்கு இது சரியான இயந்திரம்னு கிடையாது. எதுவாக இருந்தாலும் சாத்தியப்படணும். அது வந்து அந்த இடத்துல பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கணும்.
நாம் வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி எடுக்கிறோன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டமிடுவாங்க. ம் அந்த மாதிரி நிலம் வச்சிருக்காளுங்க வந்து ஏதாவது ஒரு வழியில் தண்ணி அடிக்கணுமான்னு தான் அலைவாங்க. ஒன்று நோய்க்கு பாரும் பேய்க்கு பாருன்ற கணக்கில் விஞ்ஞான முறையிலையும் பார்க்குறது, அந்த தேங்காய் உருட்டும் பார்க்குறது, சாமி குலசாமிக்கு நேர்த்திக்கடன் போட்டு கூட நல்ல நீரோட்டம் பார்த்துருக்கான். எதா உள்ள பூமிக்குள்ளே இருந்தால் தானே அது கணிப்பாமல் வரும். இப்போ நேரம்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம நேரம் சரி மிஷினில் பார்த்து பாயிண்ட் வைக்கிறவங்களும் சரி, பாரம்பரியத்தில் பார்த்து பாயிண்ட் வைக்கிறவங்களும் சரி, கடைசியாக உங்கள் நேரம் டைம் உங்கள் நேரத்தை பொறுத்து அப்படின்றாங்க. நம்ம நேரம் தான், நம்ம யோகம்தான், நம்ம அதிர்ஷ்டம் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு நாம் எதுக்கு நீரோட்டம் பார்க்கணும்? அதானே நம்மளை பார்த்து போட்டுக்கலாம். நாம் பல மண்ணுக்கு போய் பார்த்துருக்குறோம். எந்த மாதிரியான இடத்துல வந்து நமக்கு ஓரளவுக்கு தண்ணீர் கேப் விழுன்றத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு நம்ம சொல்கிறது தான் போகிறோம். அப்படி இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல அப்படியே டைரெக்டாக சொல்கிறேன் கேட்டுங்க. இருங்க இந்த இடத்துல டைரெக்டாக சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த பக்கம்லாம் பெயிலரு. நான் வரும்போதே அந்த மண் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரியும். நீங்கள் கூட்டு போய் காட்டுறதும் அங்கே அது போல் தான் இருக்குது. சரி, இவருக்கு வேறு எங்கே நிலம் இருக்குதுன்னு இப்படி நகர்ந்து வர்றேன். அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம்லாம் மண் நல்லா இருக்குது. அப்படி புசுன்னு இருக்குது இந்த பக்கம். அந்த பக்கம் ஏதோ பாறை அடித்து கொட்டின மண் மாதிரி இருந்துச்சு. சரி, சுண்ணாம்பு தன்மை வேறு இருக்குது இதில், ஓகே. கரையான் வேறு இருக்குது, மண் நல்லா இருக்குது, சும்மா இதமாக இருக்குது, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தெரியுது. அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு கேப் வேறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு. அப்போது அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டத்துலேயும் ஒரு கேப் வேலாம், ஒரு 300-400 இந்த மாதிரி இடத்துலையும் கேப் வேலாம். ஆனால் அதில் தண்ணீருங்கிறது பருவத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும், இவ்வளோ தண்ணி கிடைக்குங்கிறத. அப்போது இந்த இடத்துல கேப் வேணும்னு சொல்லிட்டு நான் போர்வெல் உங்களுக்கு போட சொல்கிறேன். தண்ணி இந்த பருவத்துக்கு ஏதோ ஒரு 1.5 கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா இல்லையா? ஆனால் இது மட்டும்தான் என் முயற்சி. இதுக்கு மேலே அதில் அக்குரிட்டியாக தண்ணி கிடைக்குங்கிறத என்னால் சொல்ல முடியாது. ஒரு கேப் இதுங்கிறத என்னால் சொல்ல முடியும். இந்த மண் அதுக்கு தகுதியான மண்ணுன்னு சொல்ல முடியும். ஆனால் அதில் தண்ணி வர்றது இந்த இடத்துல தான் உங்களுடைய யோகத்தை பொறுத்து. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு கேப் கூட அங்கே விழாதுன்றதை நம்ம தெரிவிக்கிறதுக்கு கூட இல்லாத ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு இது உங்கள் யோகத்தை பொறுத்து, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்துன்னா, இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு நீரோட்டம் பார்க்குற முறையை நான் விரும்பலை, நான் எதிர்க்கிறேன் சொல்ல போனால். ஏன்னா நான் வந்து ரொம்ப புத்திசாலி இல்லை யோக்கியன் அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம். நமக்குன்னு ஒரு மனசாட்சிக்குது, புரியுதுங்களா? இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அப்போது அதுக்குண்டான வழி என்னன்றதை நம்ம பார்க்கணும். இந்த கலைக்கோ இந்த நீரோலம் எடுக்கிறதுல நம்ம என்ன பண்ணால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ரேட்டை கூட்டலான்றது தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு எதை ஒன்றாலும் இணைஞ்சு போகிறதுக்கு இங்கே வந்து இது வேறு துறை கிடையாது, தண்ணி எடுக்கிற துறை. விவசாயம் அழிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், அந்த நாடு உருப்படாது. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு சொல்கிறேன். காவேரி நீர் வந்து மேகத்தாது வந்து அங்கே வந்து அணை கட்டணும் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டுட்ருக்குறாங்க. அந்த அணை மட்டும் கட்டிட்டாங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து பஞ்சம் வரும். பஞ்சம் அங்கே மட்டும் வராது, நாங்கள் வட மாவட்டத்தில் இருக்கிறோம் பாருங்க, எங்களுக்கும் வரும். அது எப்படி வரும் தெரியுங்களா? எப்படி வரும்னு தெரியுங்களா? ராணிப்பேட்டைக்கு திருத்தணிக்கு இடையில திருவள்ளூர் மாவட்டம். திருத்தணியிலிருந்து மேற்கில் ஒரு 20 கிலோமீட்ரு ஆர்கேப்பேட்டையிலிருந்து உள்ள நாராயணபுரம் கிராமம். திருவள்ளூர் மாவட்டமா? இங்கே நல்லா கேட்டுங்க. பஞ்சம் எப்படி வரும் தெரியுமா? இவங்களுக்கு மட்டும் வராது, தென் மாவட்டங்களுக்கு, நமக்கும் வரும். எப்படி வரும்னா விலைவாசியில் வரும். நெல் இங்கே பயிரிடலை அப்படின்னா இது ஏறும். நெல் ரேட் ஏறி போச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேறு ரேட் ஏற்றுவாங்க. ஆனால் சந்திக்கு போகிறது யார்? எல்லாத்தையுமே ஒட்டு மொத்த மக்களும் தான் சந்திக்கணும். அப்போ என்னென்னா ஒட்டு மொத்தமாக வந்து இதுக்கு தீர்வு காணணும், விழிப்புணர்வோடு இருந்து. ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமை காவேரி அந்த ஈசமுள்ள ஒரு மரமட்டைக்காக பார்ப்போம்ல, மரமட்டையில் அதை அடுத்து ஒரு 2-3 வருஷங்கள் விட்டு வச்சு வாழ்ந்துக்கிட்டோம். பிடிங்க எரிஞ்சு தான் வந்துடும். ஆமாம், எந்த ஏரியாவில் மட்டும் அது வந்து நல்லா அந்த மண் வளத்தையும் பார்த்துக்குங்க. மரமட்டை இருக்குதுக்காக இல்லை, எந்த மரமட்டை இருந்து பிடிங்க 20 தான் வச்சுக்கணும். டோட்டலாக பார்த்துன்னு வரேன். இது ஓரட்டு வந்து வேறு குப்பையாக இருக்குன்ட்டு பயந்துக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. நான் கடப்பரத்தை அந்த நோண்ட வைப்பேன், இல்லை மம்முட்டி எடுத்துன்னு வந்து சீர் பண்ண வைப்பேன், இல்லை நானே சீர் பண்ணுவேன். சரி இருங்க வரேன். ஏன்னா நோ நான் இங்கே வாங்கலாம்.
இங்கே பாருங்க வந்து நான் அப்படி வந்தேன், என்ன இது மினுக்குதுன்னு பார்த்தேன். பாருங்க இங்கே காக்கா பொண்ணு தெரியுதா? காக்கா பொண்ணு நிலமுள்ள 100 இடத்துக்கு அதே மாதிரி காக்கா பொண்ணாக இருந்துச்சு நிறைய. ஏரியா காக்கா பொண்ணு ஏரியா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க அந்த மூலையில் அந்த மண் தன்மை இருந்துச்சு. அங்கே பார்த்தேன்ல நான். இந்த காக்கா பொண்ணு அந்த அங்கே தென்னங்குடிக்காக தோன்றும்னு சொன்னோம்ல, அதில் வந்து இவ்வளோ கட்டியாக இருந்துச்சு. இப்படி காட்டுங்க, பெரிய பெரிய கட்டியாக இருந்துச்சுங்களா? அந்த 100 அடியில் அந்த தென்னங்குழி தோண்டையில் எந்த இடத்துல இருந்தது அது? 5 அடி தான், 5 அடி 6 அடி தோண்டையில் காக்கா பொண்ணு பெருசு பெருசு வந்திருக்கோம். மந்தமா, அதாவது இப்படி மந்தமா அது தெரியும், பேப்பர் மாதிரி அடக்கி வச்ச மாதிரி இருக்கும். அடக்கி வச்ச மாதிரி மந்தமா இருக்கு. என் பேக்கில் வச்சுக்கிறேன், இந்த வேடச்சந்தூர் பக்கம் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். மந்தமா இருக்கு அது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துங்களில் கூட ஒரு சில இடங்களில் நல்லா தண்ணி கிடைக்கும் மேல் மட்டத்தில். ஆனால் இது மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சுமார் அது பாட்டுக்கு 1000 அடி கூட எதுவும் தெரியாது போயின்னு இருக்கும். உஷாராக பண்ணணும், எங்கே எப்படி பண்ணணும்னு. இது யாருக்குறையோ அந்த ஸ்டேஜ் தான் இந்த தன்மை இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்துன்னு வந்தேன், பார்த்தா இங்கே வந்தால் காக்கா பொண்ணு இருக்குது. தென்னை மட்டும்ல நான் சொன்னேன்ல தென்னங்குடி தோணுது, அதில் வந்து கட்டியாக இருக்கேன் சைடில். நான் அந்த மாதிரி கட்டி தான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். இது லேசாவில் மேலே இருக்குது பார்க்குறீங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னுவாங்க. இந்த பூமியில் அது இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம்ல, புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதே மாதிரி நீ 1000 அடி ஓடணும் தண்ணி வராதாக சொல்கிறீங்க. சில இடங்களில் இது இருக்கிற இடத்துல ஒரு மேல் மட்டத்தில் கொடுக்கும். இது வந்து கடினமான பாறைகளில் ஒரு வகை பாறை இது. இது இருக்கிற இடத்துங்களில் மண் வளம் நல்லா இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறதுல கேப் வந்து போயிடும். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கருமசனம் தான் அந்த அப்படியே ஜெகஜான்னு பவுட்ரு தான் ஓடும். 1000 அடினா கூட ஓடாது. இந்த பாறை இருக்கிற இடத்துல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாறை இருக்கிற இடத்துல அதிகமான ஆழங்கள் போயிட்டு அதுக்கு பிறகு தண்ணி வேறுது தான். இடையில குறிப்பிட்ட ஸ்டெப்பாக பட்டுன்னு உடனே தண்ணி கிடைக்காது. ஒன்று கிடைச்சா மேலே எதனா குறிப்பிட்ட ஆழத்தில் ஒரு 200-300 கிடச்சிவிடுவோம். இல்லைன்னா அது பாட்டுக்கு ஓடிங்க எடுக்கும், என்ன எதுன்னு தெரியாது. ஆமாம், அதை தான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா சொல்கிறது? சாமா அப்படி மின்னுது, காற்றுல ஓடிச்சு. இது திலக்கனாம்பூடிங்கிற ஒரு இடத்துல வந்து சங்கருங்கிறவருக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஓடுது. ஃபஸ்ட்டு காக்கா பொண்ணு வருது, நானே பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. அது வர்ற ஏரியா தான், அதுக்கு பிறகு தான் தண்ணி வருது. அப்போது அதை வந்து நம்ம அதுலேயும் வந்து வராதுன்னு சொல்ல முடியாது, அதுலேயும் வரும். காக்கா பொண்ணு இருக்குதுன்னா பெரும்பாலான இடங்களில் தண்ணி பார்க்காது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மட்டம் மட்டும்தான் அது நல்லாவே கொடுக்கும். ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஃபெயிலியர்ஸ் வரும். ஏன்னா கடினமான பாறை போவாங்க. என்ன காமி கூட்டு போகிறாரு சொல்லுங்கள், என்ன அது? இங்கே சொல்லியிருக்கிறா அப்படி முன்னாடி அந்த கல் அந்த சுண்ணாம்பு கல் நமக்கு ஈசானியத்தில் அந்த வெங்கலிச்சங்கல் எல்லாம் அங்கே இருக்குது இல்லை? ஆமாம், இந்த சுண்ணாம்பு கல் இங்கேயும் கூட இருக்குது. சுண்ணாம்பு கல் அது என்ன பாருங்க, கீ போடுங்க. இல்லை அது இது சுண்ணாம்பு தான். சுண்ணாம்பு தான், கீ காட்டுங்க. எங்கே இருந்துச்சு இது? கீயை தாழ்த்தி காட்டுங்க. இருந்துச்சு, இது இங்கே இருக்குது பாருங்கள், பழுப்பு கலந்த மாதிரி ஒரு வகை மண் தெரியுதுங்களா? இந்த மண் பாருங்கள், இந்த துகள், இந்த கல்லோட துகள் தான் இதில் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எதனா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 200-300 தண்ணி கிடைக்கிறது தான் இந்த மாதிரி ஏரியாவில். பார்க்கலாம் இருங்க, இதுவும் ஒரு ட்ராக் இருக்கட்டும். முன்னாடியே பார்த்தவங்க வச்சு சொல்லிட்டேன். இருக்கட்டும். அந்த இடம் அந்த ஒரு போர்டில் வந்து அந்த மேற்கு போர்டில் வந்து ஒரு 200 ஏக்கா போய் சொன்னாப்புல. இதுதான் அந்த ஏரியாவில் பார்த்தது. இந்த சாராங்க தானே. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஏரியாவில் ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணி தரேன்.
அது வந்து 2 பாயிண்ட் நான் பண்ணித்தரேன். இருங்க இருங்க இருங்க. இது இந்த பக்கம் ஈசானியத்தில் வேண்டாம், அங்கேயே நான் 2 பண்ணி தரேன். அப்படி ஒன்றுன்னா இது வேறு இங்கே நான் புதுசாக வைக்கணும்னு கிடையாதுங்க, ஏற்கனவே ஆல்ரெடி வச்சுருக்குறாங்க. விருப்பறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இந்த மனு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் அங்கேயே உங்களுக்கு 2 பண்ணித்தரேன். அது 2 இடம் அங்கே பண்ண வேண்டியது வருது. சரி பார்க்கலாம், அப்படிக்கே போடுவாங்க. அது வந்து ஓரமாக கூட இப்போ வந்து நாம் பார்த்தோம்னா அவருடைய நிலத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கிறோம். இதனுடைய சுற்று வட்டத்தை பார்த்துங்க, இந்த நிலம் கிடையாது அவரது. நாம் அவருடைய நிலத்தை விட்டு பக்கத்து நிலத்தில் வந்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து வேலி. இப்படி தான் வந்து அது வரைக்கும் போயிட்டுருக்கு நிலம். இப்போ இங்கே நாம் ஏன் வந்துருக்குறோம் அப்படின்னா, உள்ளே கூட்டின்னு வந்தாங்க. அப்போ இந்த இடம் வந்தப்போ மண் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தேன். உள்ளே இருந்து இந்த பக்கம் பார்க்க முடியல, அதனால் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தேன். நாம் அந்த பக்கம் கிழக்கெல்லாம் போயிட்டு அப்படிலாம் சுற்றிட்டு வந்தோம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற மண் தன்மை வந்து பார்த்திங்கன்னா, இவங்க ஆல்ரெடி போட்ட போர்வெல்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போட்டிருக்கிறாங்க. அங்கே இருந்த மண் தடயம் வேறு. இங்கே என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குன்றத இங்கே போயிட்டு பார்ப்போம் வாங்க. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற கல்லில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை தெரியுது, இந்த கருப்புலேயே பச்சை தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரும் தெரியுது. இதில் இங்கே இருந்ததே இது வந்து சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பு கல்லும் இருக்குது. இருங்க இந்த காட்டில் இருக்குது. இப்போ வரும்போது இங்கே நிறைய பார்த்தனே, இந்த பச்சை காக்கி கலந்த மாதிரி இருக்குது, வெறும் கருப்பாக இல்லாமல். இதை பாருங்கள், இதுதான் பார்த்தேன். இது நல்லா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்ல ஒரு அமைப்பு வந்து தெரியுது. கல்லுகள்னா கொஞ்சம் இந்த வெங்கிலிச்சான் வெள்ளை மினுப்பு தட்டுறது, கொஞ்சம் பாலக்கல் போலியும் இந்த மாதிரி கல்லும் ஒரு அமைப்பு வந்து அங்கேருந்தே வந்து ஒரு கேப் வேறதுக்கான அமைப்பு, ஒரு சாத்தியக்கூறு இந்த பக்கம் தெரியுது. இதெல்லாம் கடினமான குன்றும் இருக்குது. இருந்தாலும் இங்கே பல வகையான வர்ணங்கள் கொண்ட கல்லுங்களாகவும் கலந்து இருக்குது. அதெல்லாம் போயிட்டு பார்ப்போம். இது இருக்குது பாருங்கள், அந்த ரோஸ் கலர் கல் இந்த இருக்குது பாருங்கள், ரோஸ் கலர். இந்த கல்லும் பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டான கல்லுங்க. இதில் பசுமை, அதாவது கொஞ்சம் பச்சை நிறமாக இருக்குது இந்த கல்லில். அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கருமசனை, அந்த கருப்பு சிக்கனாகவே அதிகமாக இருக்கும். இங்கேயும் அந்த சிக்கனத்தன்மை இருந்தாலும் இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட்டு வேறு. அப்போ அங்கெல்லாம் தண்ணி கிடைக்காத போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இங்கே மண்ணும் நல்லா புசுன்னு இருக்குது. அங்கே பாறை அடித்து கொட்டின அங்கே மண் போல் இருக்கும், இங்கே புசுன்னு இருக்குது. இதெல்லாம் பார்ப்போம், எல்லாம் போயிட்டு. அதெல்லாம் என்ன மலைன்னா அது மலை என்ன மலை? மேற்கு தொடர்ச்சி மலைன்னு தெரியுது. ஒவ்வொரு இடத்துக்கு பேர் இருக்குல்ல, அதுக்காக கேட்குறேன். சுந்தர மகாலிங்க கோயில். ஆமாம் ஆமாம், செம்மையாக பாருங்க இந்த மலை கூட. இது சுற்றி வந்து உங்களுக்கு நான் ஏன் காட்டுறேன் இந்த இடத்துல நின்றுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக காட்டுறேன். பாருங்கள், இது தெற்கு பகுதி. இந்த பள்ளத்தாக்கில் தான் இப்போ நம்ம பார்த்தோம் அந்த நிலம். இப்படி அந்த வேலி ஓட்டில் இப்படி வந்து இப்படி ஏறி இருக்கிறோம். இதோ தெரியுது பாருங்கள், அந்த சின்ன சந்து வழியாக இங்கே தான் அந்த நிலம் இருக்குது. சரி, இப்போ இங்கே ஏன் வந்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிலத்துக்கு அவுட்புறத்தில் வந்து மண் வளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். பாருங்கள், நல்ல கல்லாக இருக்குது பாருங்கள். யூடியூப்பில் வந்து
பாயிண்ட் ஓடும்போது பார்த்தா அந்த இடத்துங்களில் இந்த மாதிரிலாம் கல்லுங்க இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள் சொல்கிறீங்க. நல்ல தண்ணி வந்த இடத்துல இந்த மாதிரி கல்லுங்க இருக்குது, வெங்கிலிச்சா இது அதுன்னு சொல்லிட்டு சுண்ணாம்பு கல் இது அதுன்னு இருக்குது. அதை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். அப்போ இது வந்து இந்த பக்கம் அப்படி வந்து வாலாக வந்து போயிட்டுருக்குது. அவங்க நிலத்தை இங்கே அது இப்படி தொடுற மாதிரி இருக்குது. அந்த பக்கம்லாம் வந்து போட்டுக்கிறாங்க, ஆனால் எதுவும் சரியான ஒரு இது இல்லை. இதில் இப்படி எதனா குறுக்கால போகுமா என்னன்றது தெரியல. ஆனால் இதனுடைய அடிவாரத்தில் அங்கே இறங்குதுன்றதுனால நம்ம அங்கே பாயிண்ட் வச்சா நல்லா இருக்குங்கிறது கணிப்பு. இருந்தாலும் முரம்புத்தன்மை எல்லாமே இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து எதுக்குமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி அடையாளங்களை வந்து வைக்கிறதுல வந்து அந்த பக்கம் இருந்த அடையாளங்கள் வேறு, ஆனால் அங்கே வரல. அப்போ இந்த அடையாளத்துலையாவது வைக்கலாம், அப்போ இந்த இடத்துல வரும். ஏன்னா வேறுபடுத்துது இல்லையா, வராது இருந்த இடம் அது, அப்போது இங்கே போடாத இருக்கிற இடம், அப்போ இங்கே வேறுபட்ட இடத்துல இந்த மாதிரி இடத்துல போட்டு பார்த்தா எப்படி இருக்குங்கிறதும் ஒரு கேள்வி இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன். சரி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, எடுத்துன்னு வாங்க கல் எடுத்துன்னு வாங்க. இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே கரித்துகள் போல கரித்துகள் போல் இருக்குதா. அப்போது இந்த இடத்துல கூட என்ன கல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விதமான முரம்புத்தன்மை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டான கல். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த சுண்ணாம்பு கல்லில் பாருங்கள், இந்த மாதிரி கல் பாருங்கள், வெள்ளையாக எலும்பு கல் போல் இருக்கும், எலும்பு போல். அதை எடுத்துன்னு வாங்கண்ணா, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அது பக்கத்தில் இந்த கல் பாருங்கள். இதை வந்து நான் முரம்புக்கல், பாலக்கல் எப்படி வேணாலும் சொல்லுவேன். இதெல்லாம் கூட இப்போ நம்ம பார்த்த கல்லோட இதுவே தான். இது கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது, கொஞ்சம் பச்சையும் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு அமைப்பு இந்த பூமியில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் வந்து பாயிண்ட்டை வந்து அவருக்கு இந்த மூலையிலே எதுனா செலக்ட் பண்ணலாம், அவருடைய நிலத்தோட வடமேற்கு பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய நிலத்துக்கு வடக்கு பகுதியில் இருக்கிறோம். இதுதான் வந்து வடக்கு பகுதி, இதுதான் மலை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எல்லாம் பாருங்கள், இந்த மண் தன்மை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து கரையான்களும் இருக்குது. சரி, இப்போ அந்த புறத்தில் வந்து போர்வெல் போட்டாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம போடலாமாங்கிறதுக்கு நான் என்ன தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அவர் அண்ணன் முன்னாடியே நான் பேசுகிறேன், அவருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கே வாங்கண்ணா. இப்போ இது உள்ள வந்து மண் வளங்கள்லாம் நல்லா இருக்குது, சுண்ணாம்பு கல்லெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே அந்த பக்கம் மேற்கு பகுதியிலையும் வந்து கொஞ்சம் ரோஸ் கலர் கல், சுண்ணாம்பு கல்லெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த மூளை பகுதிகளில் ஏதோ வந்து நமக்கு ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த பக்கம் பல இடங்களில் போர் போட்டு எதுவுமே இல்லை, இங்கே போரே போடாமல் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த மண்ணை பார்க்கும்போது அது ஒரு மண் வகையாக வேறுபடுது, இது ஒரு மண் வகையாக வேறுபடுது. அப்போ அதில் சரியாகவே கிடைக்கலன்னும் போது இந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல. இப்போ இங்கே இருக்கிற கல் நல்லா பாருங்கள், இதை வெள்ளை கல்லாக தெரியுது, இது வந்து மாவு தன்மையாக தெரியுது. அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக கொஞ்சம் கண்ணாடி துகள் போல் அந்த பொன் நிற கல், அதாவது சிக்கனா போல் அடிச்சிட்டு இருக்கோம், புரியுதுங்களா. அது எப்படி இருக்குது பாருங்கள் பாறை, இது எப்படி இருக்குது பாருங்கள் பாறை. அதே போல் பூமியில் மண் பார்த்தோம்னா, இங்கே வாங்க காட்டுறேன், குத்து மண் போல் அது இங்கேயே நம்ம தரையிலே இருக்குது பாருங்கள். இது போல் அங்கே ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்த்தா இல்லை. அப்புறம் இன்னொன்று தொலை போங்க, சீனி இருக்குதுங்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை, மண்ணோட தன்மை பாருங்கள்.
நம்ம கல் தன்மை இல்லாமல் இருக்குது. பொதுவாக அதிகமாக கரையான்களுடைய அடையாளமும் இந்த பக்கம் தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் தன்மையில் நான் பேசாதீங்க இருங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் பேசாதீங்க இருங்க. இதெல்லாம் வந்து இங்கே கரையான்களுடைய அடையாளம் இருக்கா? இது பாருங்கள், அந்த கரையானுடைய அடையாளம் இங்கே பார்த்தேன். இது பாருங்கள், இந்த மண், அதாவது புத்து மண் போல் தன்மை கொண்ட மண் இந்த பூமியில் தென்படுது. இது இங்கே பாருங்கள், இந்த இது வந்து கிளியர் பண்ணி வச்சுக்குதா மஞ்சு. அப்போ இந்த இடத்துல அந்த மண் தரையில் இருக்கிறது பாருங்கள், அங்கெல்லாம் அது போல் பார்க்கவே முடியாது, வேறு மாதிரி இருக்குது. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பாறை பார்த்தோம்னா அந்த சைடில் பாதியிலேருந்து அந்த பக்கம் வந்து கருப்பு பாறையாக ஜிகனா போல் இருக்குது. இப்படி வர வர மேற்கு பகுதியில் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ் கலராக இருக்குது. அது இந்த பாறையில் இந்த பாறைங்களில் பார்த்திங்கனாவே தெரியும், ரோஸ் கலராக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் பேசாமல் இருங்கண்ணா. அதே இப்போது இங்கே நாம் இங்கே வந்துருக்கிறதுல பார்த்தோம்னா முரம்பு கல் இருக்குது. சாரி, அதாவது வெள்ளை கொண்ட பாறை, அதாவது கொஞ்சம் சுண்ணாம்பு தன்மை கொண்ட பாறை இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தது அந்த குன்றுகள் தான். இது வந்து மலை தான். இந்த மாதிரி வந்து பூமியில் வேறுபடுது. அப்போ அது ஒரு வகையாகவும் இது ஒரு வகையாகவும் இருக்குது. அங்கே போட்டத்தில் தண்ணி வராததுனால நாம் இந்த இடத்துல மண்ணும் கொஞ்சம் நல்லா தெரியுது, சுண்ணாம்பு தன்மையும் இருக்குது. அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு 1 இன்ச்சாவது எடுக்கலாம், சொட்டு நீர் பாசனம் எதனா போட்டு இந்த இடத்துல தாக்கு பிடிக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, தேங்காய் எழுந்துக்கிற இடத்துலலாம் நம்ம பாயிண்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மொத்தம் அங்கங்கே 1000 அடி போட்டு நாஸ்தி அடைய வேண்டியது தான். பெருசாலாம் அந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்துட முடியாது. அப்படி நம்ம ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா இந்த மாதிரி இடத்துங்களில் ஓரளவுக்கு ஏதாவது ஒரு 1.5 இன்ச்சு கிடைக்கும். அதை எடுத்து சிக்கனமாக வந்து சொட்டு நீர் போட்டு எடுக்கிறது தான் புத்திசாலித்தனங்க. இல்லைன்னா கண்ணு மணி தெரியாத போட்டுன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இவர் முதலியே வந்து நான் வந்துட்டு இருக்கப்போ இவர் வந்து என்னை கூட்டின்னு வந்தார். ஒரு ஹோட்டலில் பேசிக்கிறாரு. கடைசி முயற்சி இவரை வச்சு பார்க்கலான்னு இருக்கிறேன்னுங்கிறாரு. அதாவது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கும் இந்த மாதிரி தான் வந்து இக்கட்டான நிலைமையில் நிற்குது. கடைசியாக நம்மளை வச்சு முயற்சி பண்ணுறது. அங்கங்கே கிடைக்கிற இடத்துல யதார்த்தமாக அடித்து தள்ளி முடிச்சு போடுறாங்க. முடியாதுன்ற பட்சத்தில் நம்மளை மாதிரி ஆட்களை வந்து சந்திக்கிறாங்க. அப்போது நம்மளால் எவ்வளோ பாயிண்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு போராட முடியும்னு யோசித்து பாருங்க. அதாவது இல்லாத மண்ணில் எடுக்கிறது தான் வந்து நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய புத்திசாலித்தனம், நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வச்சுப்போம். நம்மளுடைய வெற்றியே உண்மையான வெற்றி அதுதான். ஆனால் அப்படி வந்து நம்ம சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்குது பாருங்கள். ஏன்னா பல போர்வெல் போட்டு கடைசியாக நம்மளை வச்சு முயற்சிக்கிறாங்கன்னும் போது நமக்கு எவ்வளோ பதட்டம் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதே போல் அதிகமான ஆழத்தை ஓட்டிட்டு கட்டிட்டு இருக்கிறாங்கன்னா, மேற்கொண்டு அதில் போர்வெல் ஓட்ட போகிறாங்கன்னா நம்மளை நம்பி, அப்போ நம்ம மனசு எப்படி ஒரு பதட்டத்தில் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு 1200 அடி ஓட்டிட்டு கட்டிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட்டை மறுபடியும் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம், கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோன்னா, அந்த பாயிண்ட்டு சக்ஸஸ் ஆகாமல் போயிட்டால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இப்படி இவ்வளோ விஷயங்களும் இருக்குது. இதெல்லாம் நம்ம சந்திக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த வெள்ளத்தன்மை இதெல்லாம் இருக்குது. பார்ப்போம், போயிட்டு சந்திப்போம். நாம் வந்து அந்த புறத்தில் அந்த மலையடி வாரத்தில் வடக்கு பக்கம் இருந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த இடம் தெற்கு பக்கத்தில் இருக்கிறது. இதில் இருக்கிற பாறை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறை, சும்மா கடினமான பாறை. அங்கேயும் இருக்குது, அந்த உள்ள சென்ட்ரல்லையும் எல்லாம் காக்கப்புண் கலந்த மாதிரி வர்ற மாதிரி. இதில் என்னென்னா, இந்த புறத்தில் இருக்கிறதுல வந்து இத்தனை போர்வெல் போட்டுருக்கிறாரு இந்த ஏரியாவில். தண்ணி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, சும்மா ஏதோ ஒன்றுத்தில்
மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஏதோ சேமித்து அந்த கிணத்துல எடுத்து விடுறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல இருக்கிற பாறை தான் நம்ம யோசிக்கணும் போயிட்டு. ஏன்னா அங்கே சுண்ணாம்பு கல் இருக்கிற தன்மை இருக்கிறதுனால. இப்போது இந்த இடத்துல அவருடைய நிலத்தில் மையப்பகுதி கிட்டத்தட்ட இது. இந்த இடத்துல இருந்து சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து கிழக்கு பகுதி. இங்கே பாருங்கள் 2 போர்வெல் போட்டிருக்கிறாரு. இது வந்து தெற்கு பகுதி. அந்த இடத்துல 2 போர்வெல் போட்டிருக்கிறாரு. இது வந்து மேற்கு பகுதி. இதுதான் வந்து கிணறு. இது வந்து வடக்கு பகுதி. தோட்டத்தில் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா அந்த புறத்தில் இருக்குது. ஓட்டு பயிர் மலை இப்போது இந்த இடத்துல நாம் பார்த்தோம்னா நிறைய போர்வெல் போட்டு வச்சுருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இங்கே போட்டிருக்குது, அங்கே போட்டிருக்குது, அதே போல் அந்த புறத்தில் போட்டிருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம கிணத்துக்கு அந்த சைட்லேயும் ஒரு அந்த லைனில் ஒரு போர் போட்டு வச்சுருக்குது. இப்படி போட்டு வச்சுருக்குதுன்னும் போது நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாமே சுமார் வந்து ஒரு 500, 600, 700 இந்த மாதிரி தான் ஓட்டி இருக்கிறாரு. இந்த ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் இப்படி எதுனா சரம் போக போதா, இல்லை இப்படி எதுனா சரம் போக போதா, இப்படி எதுனா சரம் போக போதா அப்படின்னா போதுன்னா எங்காவது ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் வந்து கட்டாக இருக்கணும். இதுக்கு மேல்பட்டு இந்த இடத்துல போர்வெல் முயற்சிக்கிறோம்னா இந்த 500, 600 அடியில் தண்ணி வரும்னு சொல்லிட்டு முயற்சிக்கூடாது. ஒன்று போட்டால் ஹெவி டெப்த்தாக போடணும். அது எது வேணாலும் நடக்கும். இடையில் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த பாயிண்ட்டே ஓட்டணும். அப்படி ஒரு நிலை இந்த பக்கம் இடத்துல இருக்குது. இப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல இந்த நிலம் ஒட்டு மொத்த நிலமும் இவ்வளோ தான் இருக்குது. இதில் இந்த அளவுக்கு வந்து இந்த புறத்தில் பண்ணிட்டாங்க. அப்படின்னும்போது அந்த புறத்தில் நம்ம ஏதாவது போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மண் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த பாற்றில் வந்து கடினமான கற்கள் கொண்ட ஜிகனாலாம் வந்து இருக்கக்கூடிய மண் வளம் இருக்குது. அதே அந்த புறத்தில் இந்த நிலத்தோட வடக்கு பகுதியில் பார்த்தோம்னா அங்கேயும் இந்த ஜிகனா தன்மை லேசாக இருக்குது. கருப்பு துகள்களும் அதிகமாக இருக்குது. இதில் ப்ளஸ்ஸாக வந்து பார்த்தோம்னா சுண்ணாம்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் ரோஸ் கலர் வகை கற்களும் இருக்குது. பாறையே வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு பாறைகள் போல் இருக்கிற மாதிரி அந்த மலைப்பகுதிகளில் இருக்கிற பாறைகள் வந்து அந்த சைடில் இருக்கிற குன்றுகள் வந்து தெரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த பூமி இந்த புறத்தில் ஒரு வகையான மண்ணும் அந்த புறத்தில் ஒரு வகையான மண்ணும் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் வடமேற்க தான் வந்து நாம் ஏதாச்சும் ஒரு 2 பாயிண்ட் அங்கே செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு 1 இன்ச்சாவது கிடைக்குமாங்கிறது தான் முயற்சிக்கு போகிறோம். மற்றபடி இங்கே நாம் போய் கற்பனை பண்ணிவிட்டு தேங்காவை வந்து தண்ணி காட்டும் இல்லை மிஷின் ஏதோ ஒன்று காட்டிடுன்னு நினச்சின்னு போட்டுன்னு இருந்தோம்னா வீணாக தான் வந்து நாம் போர்வெல் போட்டுன்னு இருக்கணும். நல்லா பார்த்துங்க, ஒரு போர்வெல் சான்ஸு, அது இல்லைன்னா 2வது போர்வெல் தவறி போச்சுன்னா, அப்படி இல்லைன்னா 3வது ஒரு போர்வெல் போடலாம் கடைசி வாய்ப்பாக. ஆனால் இப்படி இந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் இந்த நிலத்தில் இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 போர்வெல் கிட்டத்தட்ட அமைச்சிருக்கிறாங்க கிணறுகளோடு சேர்த்து. அப்போது அந்த புறங்களெல்லாம் ஏன் போயிட்டு அங்கே எதுவும் பார்க்கல? நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று
இந்த பக்கம் ஒரு மூலையில் ஒன்று வச்சோம், அந்த பக்கம் ஒரு மூலையில் ஒன்று வச்சோன்னா நமக்கு எந்த பக்கம் போனாலும் சரம் வந்து அது மாட்டியே ஆகணும். அப்படி இருக்கிறப்போ நாம் வந்து அதிகமாக ஓட்ட வேண்டியதில்லை. இப்போ சொல்லுவாங்களே, அதாவது நீ ஊருக்குள்ளே இருந்தனா எப்படி இருந்தாலும் வெளியே வந்தே ஆகணும்டா, வாடா பார்க்கலான்னுவாங்களே, அது போல் கதையா இந்த சரம் இந்த பூமியில் இருக்குன்னா அது வெளியிலேருந்து வந்துட்டுருக்கும், அப்புறம் வெளியே போயிட்டுருக்குறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு முனையை விட்டு இன்னொரு முனைக்கு தான் அது வெளியே போகும். அப்போ ஒரு முனையில் நம்ம போட்டோம் அங்கே வரல அப்படின்னும்போது, இன்னொரு முனையில் போட்டோம் அப்படி வரலன்னும் போது, அப்புறம் எங்கேருந்து அதில் இருக்க போகுது? இப்படியெல்லாம் நம்ம கண்மூடித்தனமாக வந்து போர்வெல்ல வந்து அமைச்சிட்ருக்குறோம். அவர் நல்லா பார்க்குறாரு, இவர் நல்லா பார்க்குறாரு, இந்த மிஷின் நல்லா பார்க்கும், அந்த மிஷின் நல்லா பார்க்கணும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலே வந்து நாம் ஒரு போர்வெல்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சரியான முறையில் அமைக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் பாயிண்ட்டே வைக்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. இப்போது நாம் நீரோட்டம் பார்த்து முடிச்சதில் வந்து பார்த்தோம்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். அந்த 2 பாயிண்ட் எங்கே கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இவருடைய நிலத்துக்கு வடமேற்கு பகுதியில் தான் கொடுத்துருக்குறோம். அந்த நிலத்தில் அந்த இடத்துல ஒன்றும், இந்த நிலத்தில் இந்த நாவல் பழம் தோட்டம் இருக்கிற இந்த நிலத்தில் இங்கே ஒன்றும் கொடுத்துருக்குறோம். இதை நல்லா பார்த்துங்க. இது 2வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அங்கே இருக்குது. இப்போது இந்த 2வது பாயிண்ட்டை சுற்றி அவுட்ரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இங்கே பாருங்கள், பனை மரம் இருக்குது. இந்த இடத்த சுற்றி எப்படி இருக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அவுட்ரை வந்து நான் காட்டுறேன். சரி, இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த நிலத்தில் வச்சுருக்குறோம். அங்கே போயிட்டு அதை வந்து சுற்றி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நீங்கள் இங்கே இருங்க, இல்லை வாங்க. வாங்கண்ணா வாங்க. நேதுண்ணா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இந்த கல்லுக்கு இது இருக்குது பாருங்க. இங்கே இந்த இடத்த சுற்றி பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தோட்டத்தில் வச்சிருக்கிற பாயிண்ட் இது. இதே வந்து பக்கத்தில் நாவல் பழந்தோட்டத்தில் வந்து இந்த பக்கம் மேற்கில் இது தெரியுது பாருங்கள், இந்த பனை மரம் தெரியுதுங்களா? இதனுடைய அடிவாரத்தில் கொஞ்சம் முன்னே தள்ளி வச்சுருக்குறோம். ஜஸ்ட் இதுதான், இப்படி வர்றோம், அவ்வளோதான். இது வந்து மேற்கு பகுதி. எல்லாம் பார்த்துங்க. தண்ணியாக பிடிங்கப்பா. அது 2 அடிக்கு 2 அடி மிச்சம் இருக்கு. அந்த 2 அடியாக ஓடாது. நம்ம 2 அடி பிடிச்சி வண்டியை ரேட் ஆகுங்க. நாங்கள் புரியா சொல்லிக்கிறீங்க. தண்ணியை பாருங்க.
தான் போர் போட்டு பத்துல ஒரு அசராது 15 இருப்பாங்க ஆ சரி 15 அசராது அவன் போட போறது ஆமாய் வா போன் அப்புறமே கட் பண்ணு பேசல அப்படி போனை கட் பண்ணு இவன் சொல்றத கேளு அவர் சொல்றத கேளு இவன் சொல்றத கேளு 15 இருந்துச்சுல நான் 950 தான் சொல்லிட்டு போனேன் இறங்காது இறங்காது சொல்லு என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை போல விவசாயிங்க பயனடைறதுக்காக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் வேலுமலை. வணக்கம் உறவுகளே.